ஸ்டாலின் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி. எங்க கூட்டணியில் திமுக கூட்டணியில 200 இடங்கள் வெற்றி பெறுவதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை அவ்வப்போது பத்திரிகையின் வாயிலா ஊடகத்தின் வாயிலா வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பேராவூரணி பகுதிக்கு வந்து பாருங்க, அதிமுக செல்வாக்கு எப்படி இருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அப்படியா இந்த எழுச்சியே பேராவூரணி தொகுதி வெற்றி பெற்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி. அம்மா தன் உடலையும் பொருட்படுத்தாமல் இரவு பகல் மாறாமல் மக்களுக்காக சேவை செஞ்சு தன் உயிரை இந்த மக்களுக்காக கொடுத்த தலைவி. 20 தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அதிமுக கட்சி மீண்டும் வெற்றி பெற 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இருக்கிற வேண்டி கேட்டுக்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலமாகிறது. இந்த 50 மாத காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நிறைவேற்றினார்கள். இந்த பேராவூரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் மீனவ நண்பர்கள், 2 தொழில் தான் பிரதான தொழில். 2 தொழிலுக்கு இந்த அரசு என்ன செய்தது செஞ்சிருக்காங்களா? விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில 2 முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு நடவு மானியம், உழவு மானியம், இப்படி நிறைய மானியத்தை கொடுத்தோம். குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு, சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு. இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் சேதமானா உடனுக்குடன் நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம். விவசாய சங்க பிரதி கூட்டத்தில் சொன்னாங்க, அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில அப்படியே எங்களுடைய கணக்கு வங்கி கணக்குல அப்படியே பணம் வந்துகிட்டே இருந்தது. திமுக ஆட்சியில வறண்டு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இருக்குது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், 24 மணி நேரம் பம்பு செட்டை இயக்கலாம். இப்படி ஏராளமான திட்டங்கள். இன்றைக்கு நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கடமை. அதை உரிய முறையில் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக குடிமராமத்து திட்டம், அந்த திட்டத்தை கொண்ட ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலைங்கிறார். நிறைய செஞ்சிருக்கிறோம். அதனால மக்கள் இவ்வளவு குழுமி இருக்காங்க. ஆட்சியில் எதுவுமே செய்யலையே, குடும்பம் தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆக மக்களை பற்றி கவலை இல்லை, குடும்பம் தான் ஸ்டாலினுக்கு கண்ணுக்கு தெரிந்தது. அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள். அவளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு அவருடைய மனம் குளிர்கின்ற வரை திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி செயல்படுத்தி அவர் இல்லம் தேடி போய் சேர்க்கக்கூடிய பணியை அதிமுக ஆட்சி செய்தது. செஞ்சு என்ன எண்ணி பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு திட்டம். இன்றைக்கு சாலை வசதிகள், பாலங்கள், இப்படி நிறைய கொடுத்திருக்கிறோம். அதே போல கட்டுமானங்கள் நிறைய கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில் தான் நிறைய வந்திருக்குது. அதே போல மீனவ நண்பர்களுக்கு அவள் கஜா புயல பாதிக்கப்பட்டாங்க, அந்த போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம், டீசல் மானியம் கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது, ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக தீபாவளிக்கு வழங்கப்படும். ஏற்கனவே பொங்கலுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து விலையில்லா வேஷ்டி சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். 2500 ரூபாய். அது மட்டுமல்ல, இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு எந்தெந்த நேரத்தில் பாதிக்கிறாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம். இயற்கை பேரிடு, அந்த பேரிடர் காலத்தில் நிறைய தொகை கொடுத்தோம். இந்த பகுதி
தென்னை மரம் நிறைந்த பகுதி. அந்த கஜா புயல்ல தென்னை மரம் எல்லாம் சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒரு தென்னை மரத்துக்கு 600 ரூபாய் கொடுத்தோம். அதை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 500 ரூபாய் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1100 ரூபாய் அந்த மரத்தை கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இழப்பீடு ஒரு ஹெக்டேர் 175 மரம் இருந்தா 1,92,000. இன்றைக்கு தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இடையே இருந்த காவல்துறை, அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை. இந்தியாவிலேயே காவல்துறை என்றால் அதற்கு தனி இடம் தமிழகத்தில் இருந்தது அதிமுக ஆட்சியிலே. இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியுடைய தலையீடு அதிகம். அதை இந்த திமுக தலைவரால் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவரே பேசுறார், திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார், ஸ்டாலின் பேசுறார், எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, ஊடகத்திலையும் வந்திருக்குது. அவர் என்ன சொல்றாரு? நான் இரவில் கண் மூடி, ஸ்டாலின் பேசுறாரு, இரவில் கண் மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன். எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்து விடுவோம் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறார். அப்புறம் எங்க போய் நாட்டை காப்பாத்துவ? உன் கட்சிக்காரனே நீ பிரச்சனையே காப்பாற்ற முடியல, உன் கட்சி பிரச்சனையே தீர்க்க முடியல. இது நாம சொல்லிங்க, அவர் சொன்னது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு பாதுகாப்பா இருக்க முடியுமா? நாட்டு மக்களுக்கு தேவை நன்மை கிடைக்குமா? சொல்லுங்க பாமா. நீ அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில் விலைவாசி என்ன, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, எப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சது, எப்படி மாணவர்களுக்கு கல்வி கிடைச்சது, எப்படி சுகாதார வசதி கிடைச்சது, இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. நாங்களாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது அதிமுகவுடைய கொள்கை கிடையாது. உண்மையை சொல்றோம், நடந்ததை சொல்றோம், செஞ்சதை சொல்றோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார் என்று நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது. மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. அப்படித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க திமுக காரங்களாம் அச்சத்துல உறைஞ்சு போயிருக்கிறான். அமலாக்கத்துல ஒவ்வொரு கதவா தட்டுது, ஒவ்வொரு அமைச்சர் கதவை தட்டிட்டு இருக்குது. அது எந்த நேரத்தில் எவர் எங்க போய் இருப்பாருன்னு தெரியல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பா இருப்பாங்க, பல பேர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பா இருப்பாங்க நான் நம்புறேன். இன்றைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இன்றைக்கு டாஸ்மாக் கடையில போய் ஒரு பாட்டில் வாங்கினா 10 ரூபாய் கொடுக்கணும். அது எந்த அமைச்சர் உங்களுக்கு தெரியுமா? பாலாஜி. டக்குன்னு தம்பி சொல்ற, தம்பி யாருமே கடைக்கு போயிடாதீங்கப்பா, தப்பு, வேண்டாம். 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு அதிகமா கொடுத்துதான் இந்த டாஸ்மாக் கடையில பாட்டில் வாங்கணும். தமிழ்நாட்டில் 1.5 கோடி பாட்டில் விற்குது, ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படி 1.5 கோடி பாட்டில் வித்தா ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா? பாவம், பல பேர் ஏழைகள், அவர்கள் தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கிடைத்த தகவல். இப்படிப்பட்ட அரசாங்கத்தை 2026 தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக என்ற கட்சி 2026 க்ளோஸ். அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மீனவ பிரச்சனை, ஸ்டாலின் சொல்றார் கச்சத்தீவை இன்னைக்கு பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலையா? கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலையா? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பாரதிய ஜனதா கட்சியோட 99 கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சரா இருந்தீல்ல, அப்ப ஏன் கச்சத்தீவு உனக்கு ஞாபகம் இல்லையா? அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி, அதுல ஒரு 5 வருஷம், அப்போ மீனவர்களுக்கு கச்சத்தீவை மீட்டு கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையா? குடும்ப உறுப்பினருக்கு வேணா பதவி கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாங்க, திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது. ஆனா 16 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த மீனவருடைய பிரச்சனை கண்ணுக்கு தெரியல, கச்சத்தீவு கண்ணுக்கு தெரியல. இப்போ பாரதிய ஜனதா குறை சொல்ல வேணும், அதுக்காக திட்டமிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்திருக்கார். ஆகவே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதுதான் கேட்டு பெற முடியும், ஆட்சி அதிகாரம் இல்லாத போது எப்படி பெற முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மேகதாது பிரச்சனை 2 நாளா பேப்பர் வந்துட்டு இருக்குது. அங்க இருக்கிற முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டுங்கிறாரு. இன்னைக்கு அந்த அணை கட்ட தடுப்பு நிறுத்தத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா இன்றைய முதலமைச்சர்? இல்லையே.
ஏன் காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க? இந்தியா கூட்டணியில திமுக இருக்குது இல்ல? திருமதி சோனியா காந்தி சொல்லுங்க, திரு ராகுல் காந்தி சொல்லுங்க. இன்றைக்கு காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக நீங்க பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணி, வலுவான கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கே மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்று காங்கிரஸ் மூலியமாக கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏன் தடுக்கல? செய்ய மாட்டாங்க. குடும்பம்னா செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு செஞ்ச சரித்திரமே கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும். இது நான் என்ன சொல்றது? தப்பா சரிங்களா சொல்லுங்க. இன்னைக்கு அதிகார வீடு தான் இருக்குது. இந்தியா கூட்டணியில திமுக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திமுக நீ கூட்டணி வச்சிட்டு இருக்கிற? திமுக எதுக்கு இந்தியா கூட்டணியில கூட்டணி வச்சிட்டு இருக்கிற? தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாத, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாம அந்த கூட்டணியில இருந்து என்ன பண்ண போறீங்க? கிடையாது. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின்படி செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா அரசு நான் கேட்டோம். கூட்டணியில் தான் இருந்தோம். காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும், உடனடியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டோம். அதில் காலம் தாழ்த்தினாங்க. எங்களுடைய நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு அமுல்படுத்தியது. இது கூட்டணி இருக்கும் போதே நாங்க இப்படி செஞ்சோம்.